அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் முபாரகன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹ். கனவு, நம்ம கனவு பார்க்குறோம் இல்லையா? தூக்கத்துல கனவு வருதுன்னு சொல்றோம் இல்ல, அதுல நல்ல கனவு வருதுன்னு சொல்றோம், கெட்ட கனவு வருதுன்னு சொல்றோம். நான் ஒரு கனவு கண்டு பயந்துட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த கனவுன்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதுல நம்ம சுருக்கமா சில விஷயத்தை மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல கனவுன்னா நபிஸ்லாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் காணக்கூடிய நல்ல கனவுகள் நபித்துவத்துல 46ல ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நபித்துவத்துல, அதாவது நுபுவத்துல 46ல ஒரு பங்குன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல 47ல் ஒரு பங்குன்னு இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல 70ல் ஒரு பங்குன்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு நல்ல கனவை கொடுக்குறான்னு சொன்னா, அந்த கனவு நுபுவத்துடைய 46ல ஒரு பங்கு அல்லது 47ல ஒரு பங்குன்னு சொல்லப்படுது இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்தை எத்தனை வயசுல கொடுக்கப்பட்டுச்சு? 40வது வயசுல கொடுக்கப்பட்டுச்சு. 40வது வயசுல கொடுக்கப்பட்ட நுபுவத் நபி பட்டம், அதுக்கப்புறம் நுபுவத்தோட அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலங்கள் 23 வருடம். சரியா? 23 வருடங்கள் 4 மாதங்கள் சொல்லப்படும். அப்ப அப்படி இருக்கும்போது, அப்போ 23 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்குது? 46 6 மாசம் இருக்கு இல்லையா? 23 ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 6 மாசமா கழிச்சீங்கன்னா பிரிச்சீங்கன்னா ஒரு வருஷம் 2ஆ பிரிக்கலாம். 2 6 மாசம் இருக்கும். அப்ப 23 வருஷத்துல 46 6 மாசம். இது என்னங்க 6 மாசம் திடீர்னு கனவுக்கு போனீங்க, நுபுவத்து பண்ணி 6 மாசம் கேட்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நுபுவத்துடைய ஆரம்ப காலத்துல சுமார் 6 மாதங்கள் அல்லாஹுடைய வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாகவே வந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல பதிவாயிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவின் மூலமாகத்தான் என்ன பண்ணியிருக்கான்? ஆரம்ப காலத்துல வஹியை கொடுத்திருக்கான், சுமார் 6 மாதங்கள் அளவுக்கு. அதன் பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா என்ன பண்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறை செய்தியில இறக்குறான். சரியா? இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த 23 ஆண்டு காலங்கள்ல முதல் 6 மாதம் கனவின் மூலமாகத்தானே வஹி இறங்குச்சு. அப்ப நுபுவத்து கொடுக்கப்பட்டவர்களுக்கு வஹி இறங்கும். அல்லாஹ் வஹின்னு என்னது? இறை செய்தி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நபிமார்களுக்கோ அல்லது இந்த ரசூல்மார்களுக்கோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி, சரி, அதற்கு பேர் வஹி. அது நுபுவத்து கொடுக்கப்பட்டவங்களுக்கு தான் கிடைக்கும். நுபுவத்து கொடுக்கப்படாத மனிதர்களுக்கு, அது வலியுல்லாக்களாவே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த செய்தி வரனா வஹியாக வராது. அப்போ ஒரு அவுலியா இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நேசர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ்வின் பொறுத்து செய்தி வருதுன்னா அவங்க விழிப்பு நிலையில் இருக்கும்போது இல்ஹாம்ல வரும். உள்ளத்தின் உதிப்பாக்குவான் அல்லாஹ். உள்ள உதிப்புன்னு பேரு இல்லையா? இந்த மாதிரி நல்ல கனவுகள் மூலமாக அல்லாஹ் செய்தியை அனுப்புவான். அதுதான் நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதா இருக்குது. 2வது நுபுவத்தில் 46ல ஒரு பங்காக இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கணக்கினுடைய விளக்கம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில நல்ல மனிதனாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர்கள் காணக்கூடிய இறை நம்பிக்கையாளனாக இருக்கணும், நல்ல மனிதனாக இருக்கணும். இந்த 2 தகுதியும் ஒரு மனிதர் சாலிகான மனிதனாக இருந்து இறை நம்பிக்கையாளனாக இருந்து அவர் கண்ட நல்ல கனவு நுபுவத்தில் 46ல் ஒரு பங்கு என்பதில் சந்தேகம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. சரியா? உடனே அது வஹி இறங்குது மாதிரி தப்பா விளங்கிடக்கூடாது. வஹி இறங்காது, வலியுல்லாவாவே இருந்தாலும் வஹி இறங்காது. அல்லாஹ் ஏதோ உனக்கு முன்னறிவிப்பு தரான், உனக்கு ஒரு எச்சரிக்கை தரான், இல்ல ஒரு சுப செய்தி சொல்றான்னு அர்த்தம். சரியா? கனவின் மூலமாக. இப்ப இந்த 46க்கு முடிஞ்சிருச்சா? சரி, கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது. எது? நல்ல கனவுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. இப்ப இந்த சாலிகான மனிதர்களுக்கு சொன்ன 46ல ஒரு பங்கு. சரியா? இறை நம்பிக்கையாளனாவும் இருக்கணும், சாலிகான மனிதனாகவும் இருக்கணும். அப்படி இல்லாம பொதுவா மனிதர்கள் எல்லாருக்கும், எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு வரக்கூடிய கனவுகள் இருக்கு இல்லையா? அது 3 வகை இருக்குது. அதுல நல்ல கனவுகள் அல்லாஹ்வின் புறத்துல இருந்தா வருது. அது எந்த மனிதராக இருந்தாலும் சரி. ஆனா நுபுவத்துல 46ல ஒரு பங்கு கிடையாது. அது இறை நம்பிக்கையாளனாகவும் இருக்கணும், பிளஸ்
சாலிகான நல்ல மனிதராகவும் இருக்கணும். அப்பதான் அது 46ல் ஒரு பங்கு நுபுவத்துல. பொதுவா மனிதர்கள் அன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கும் வரக்கூடிய நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து தான் வருது. ஆனா 46ல் ஒரு பங்கு வஹீயினுடைய அந்த கணக்குல வராது. இரண்டாவது, கெட்ட கனவுகள் ஷைத்தானிடமிருந்து வருதுன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. கெட்ட கனவுகள்லாம் வருது இல்லையா, இந்த கெட்ட கனவுகள் ஷைத்தானிடமிருந்து வருகிறது நபி ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து மூன்றாவது ஒரு வகை இருக்குது. இது ஒரு மனிதனுடைய பிரம்மை. அந்த பிரம்மையின் காரணமாக அவருக்கு கனவு வருவதை போன்று ஒரு தோற்றம் தரும். உண்மையில் அது கனவு அல்ல. சரியா? அப்ப இந்த 3 கேட்டகரியில கனவு வரும்னு ஹதீஸ்ல இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும், கெட்ட கனவு ஷைத்தானின் புறத்திலிருந்து வரும், இன்னொன்னு அவருடைய மன பிரம்மையாக இருக்கும். இது கனவனுடைய வகைகள். சரியா? சரி, இப்ப கனவு கண்டவர் என்னங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒருவர் கெட்ட கனவொன்றை கண்டால், விரும்பத்தகாத ஒரு விஷயத்தை கனவிலே நீங்கள் கண்டால், அதன் காரணமாக உங்களுக்கு உள்ளத்திலே அச்சமோ பயமோ ஏற்பட்டால், உடனே அந்த கனவுல என்ன ஆயிருவீங்க, விருக்கு நெஞ்சிருவீங்க. இல்ல விடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வரும். அந்த கனவுனால ரொம்ப அப்படியே இதாயிருக்கும். அது அந்த கனவு கண்டு உடனே எந்திரிச்சோம்னா ஹார்ட் பீட்லாம் பார்த்தா கெட்ட கனவு வந்துடும். பயங்கர ஸ்பீட்ல ஹார்ட் பீட் இருக்கும், வேர்த்து விறுவிறுத்து கூட போயிருக்கும். ஏன் கனவு நடக்கிறது அப்படியே நமக்கு ரியல் லைஃப்ல அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது கனவு. இது உள்ள நுட்பமா போனோமா இது பெரிய செய்தி. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல, போகக்கூடாது. சரியா? ஏன்னா அது ரெக்கார்டு வேற போட்டிருக்குது. அவ்வளவுதான் நம்ம சொல்லணும் இதுல. ஆனா இந்த விஷயம் எல்லா உம்மத்துக்கும் போய் சேரணும். அதுக்காக இந்த கனவுல நம்ம என்ன பண்றோம், இதை சொல்லிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இது ஆஃப் பண்ணிட்டா வேணா எல்லாம் விளக்கமா சொல்லலாம். சரி, ஹைர். இப்போ இந்த கெட்ட கனவு ஒருத்தர் கண்டுட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் நபி ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லியிருக்காங்க. பல ஹதீஸ் இருக்கு இதுக்கு. உங்களில் ஒருவர் விரும்பத்தகாத கனவு ஒன்றை கண்டார், அவர் விழித்ததும், அந்த கனவு கண்டு உடனே விழிச்சாலும் சரி, இல்ல விடிஞ்சவர் விழிச்சாலும் சரி, இந்த கனவு கண்டவருடைய உணர்வு இருக்கும் இல்ல, அவர் தன்னுடைய இடது புறத்தில் லெஃப்ட் சைடு 3 முறை துப்பட்டும். துப்பர்னா புளிச்சுன்னு காரிகி துப்பிடக்கூடாது. துப்பிட்டு நீங்க தான் துப்ப சொன்னீங்கன்னு என்ன சொல்லிடக்கூடாது. துப்புவதை போல் இசாரா செய்யணும், ஜாடை காட்டணும். அவ்வளவுதான். சரியா? 3 முறை துப்புவதை போல் இசாரா, அந்த செய்கை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரி துவா செய்யணும். யா அல்லாஹ், நான் கண்ட இந்த கனவின் காரணமாக எனக்கு ஏதேனும் நீ கெடுதியை நாடி இருந்தால் உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் என் பாவங்களை மன்னித்து அந்த கெடுதியிலிருந்து என்னை பாதுகாத்து அந்த கெடுதிக்கு பகரமாக எனக்கு நலவை வழங்கி அருள் புரிவாயாக அப்படின்ட்டு அந்த மனிதர் என்ன பண்ணிடணும், அல்லாஹ்விடம் துவா செய்து விட வேண்டும். மூன்றாவது, இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அந்த கெட்ட கனவை. அப்படி செஞ்சிட்டா அந்த கனவு உங்களை எதுவும் செய்யாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப கெட்ட கனவு கண்டுன்னு பயந்துக்கவே தேவையில்லை. கனவு கண்டுட்டீங்களா, முடிச்சிங்களா, முதல்ல 3 தடவை இடது பக்கம் துப்புங்க. 2வது அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு கேட்டு துவா செய்யுங்க. 3வது யார்கிட்டயும் அந்த கெட்ட கனவை சொல்லாதீங்க. அந்த கனவு உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில கெட்ட கனவுக்கு எப்படி செய்யணும் சொல்லியாச்சு. அடுத்து நல்ல கனவு, அழகிய கனவு ஒன்று பார்த்துருக்க, அந்த கனவு உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு, நல்ல கனவா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த அழகிய கனவை உங்களுக்கு மனதுக்கு உகந்தவரிடத்துல, உங்கள் மனதுக்கு மிகவும் உவப்பிற்குரியவர்கள் இருப்பாங்க இல்லையா, உங்க நேசத்திற்குரியவர்கள், உங்களுடைய வெல் விஷர்ஸ், நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க, அவர்களிடத்துல நீங்கள் அதை பரிமாறிக்கொள்ளலாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் வைத்தறிச்சல் பிடிச்சவன் நீ சொன்னீங்கன்னா அவன் அதை கொண்டு என்ன ஆயிடுவான், உண்மையில பொறாமையாயிருவான். அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய வெல்விஷர், உன்னுடைய நலன் விரும்பிகள், நீ நல்லா இருக்கணும்னு யாரும் நினைப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் நல்ல கனவை மட்டும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அடுத்து, இந்த மன பிரம்மையினால ஏற்பட்டுச்சுன்னா நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன், நீ முதல் நாள் அது ஃபுல்லா யோசிச்சுட்டே இதா இருந்திருப்ப, அதன் காரணமா ஏற்பட்ட பிரம்மையாக இருக்கும். இந்த பிரம்மையை பத்தி என்ன பண்ண தேவையில்லை, எதுவுமே கவலைப்படவும் தேவையில்லை, யோசிக்கவும் தேவையில்லை. சரியா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க, உங்களில் கெட்ட கனவு கண்டா என்ன பண்ணாதீங்க, வெளியில சொல்லாதீங்க அப்படின்ட்டு. சரியா? ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கனவு கண்டா வெளியே சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருக்கோம் இல்லையா, இது மகா தவறு. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க, ஹதீஸ்களே இருக்குது. நீ ஒரு கெட்ட கனவை பார்த்துட்ட, அதை கொண்டு உனக்கு பயமா இருக்குல்ல, ஒரு மாதிரி உனக்கு
விரும்பத்தகாத கனவா இருக்குண்டா அந்த கனவை நீ யார்கிட்டயாவது சொல்றேன்னா அந்த மனிதர் ஆணோ பெண்ணோ உனக்கு உடனே அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விளக்கம் பல நேரங்களில் தவறாகத்தான் இருக்கும். ஏன்? கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு நேரடியாக இல்மே லதுன்னி மூலம் கற்றுத் தருவான். எல்லோருக்கும் கற்றுத்தரப்படாது. நபிமார்கள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமான கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு கனவுகளுக்கு அதிகமா விளக்கம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. சரியா? இவங்களுடைய கிதாபுகள்லாம் கூட நிறைய இருக்குது. ஆனா கனவுகளுக்கு நேரடியாக என்ன பண்ணிடக்கூடாது, என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன்? உலமாக்களுக்கே எல்லாருக்கும் கனவுடைய எல்லா கனவுகளுக்கான விளக்கம் தெரியாது. அது உலமாக்களும் தெளிவா விளங்கிதான் வச்சிருப்பாங்க. நீங்க போய் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பொதுவா துவா செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தெளிவா இருப்பாங்க, சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு சில பதர்கள் என்ன சொல்றது, அறிவற்றவர்கள் அல்லது அரைவேக்காட்டு தரம் கொண்ட அந்த மனிதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, கனவுகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது சரியானு பார்த்தா மகா தவறு. ஏன் தெரியுமா? ஒரு கனவை ஒருவர் கண்டு அந்த கனவுக்கு தவறான ஒருவர் விளக்கம் சொல்லப்பட்டு அந்த நேரத்தில் அந்த கனவுக்கான விளக்கம் தப்பான விளக்கம் சொல்றாருல, அந்த விளக்கம் கபூல் ஆகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கபூல் ஆயிடுச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில் நடந்துரும். இப்ப நீ என்ன நினைச்சுக்குவ, அவர் உன் கனவு கரெக்டா விளக்கம் சொன்னாலும் அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு நினைப்ப. உண்மையில அவர் உன் கனவுக்கு சரியான விளக்கம் சொல்லவில்லை. அவர் சொன்னதுனாலதான் உனக்கு அப்படி நடந்தது. அவர் மட்டும் அதை சொல்லாம இருந்திருந்தா அந்த தவறான செய்தியை தவறான விளக்கத்தை உனக்கு அப்படி நடந்திருக்காது. அப்போ நிறைய பேர் நீங்க மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க எனக்கு கரெக்டா அந்த வயசானவங்க இருக்காங்க, இல்ல அந்த பாட்டி இருக்காங்க, இல்ல அந்த தாத்தா இருக்காரு, இவர் கரெக்டா கனவுக்கு விளக்கம் சொல்லுவான்னு இந்த மாதிரி ஒரு அறியாமைத்தனம், சரி, அந்த மூடத்தனம் இருக்கக்கூடிய மக்கள்ல இருக்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாம. அப்ப அவங்க போய் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டுருவாங்க, அது அப்படியே நடந்துரும். அவங்க நான் பார்த்து கனவு சொன்னேன், கரெக்டா நடந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு, இவங்க சொன்னாங்க, அவங்க யாருக்கு சொன்னாலும் கரெக்டா இருக்குவாங்க, யாருக்கு சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கு. ஏன்? அவங்க சொன்னதுனாலதான் அது நடக்குது. புரியுதா? அப்ப விவரமே தெரியாம சொல்லுவாங்க. ரெண்டாவது, கனவு காட்சிகளை 4 வகை இருக்கு. கனவுல நீ காணக்கூடிய காட்சியை பொறுத்து 4 கேட்டகரியா கனவு பிரிச்சுக்கலாம். காட்சி, கனவுல நீ காணக்கூடிய காட்சி மிக மிக அழகானதாக, ரம்மியமானதாக, இன்பமயமானதாக இருக்கும். அர்த்தமும் அதே போலதான் அழகான அர்த்தமா இருக்கும். அதாவது நல்ல கனவாக இருக்கும், விளக்கமும் நல்ல நல்ல விளக்கமாக இருக்கும், நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்கும். இரண்டாவது வகை, காட்சி நல்லதா தான் இருக்கும். கனவுடைய காட்சி, நீ கண்ட கனவின் காட்சி நல்ல காட்சி தான், ஆனால் அர்த்தம், அந்த கனவுக்கான விளக்கம் தவறானதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். சில கனவுகள் காட்சி கெட்டதா இருக்கும், அந்த கெட்ட காட்சியினுடைய விளக்கம் நல்லதா இருக்கும். அதே போல நீ கண்ட கனவின் காட்சி கெட்ட காட்சியாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலனும் கெட்டதாகவே இருக்கும். அப்ப இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்குது. அப்போ எதுவுமே தெரியாம நம் பாட்டுக்கு கனவுகளுக்கு யாராவது நம்மகிட்ட சொல்றாங்க கண்ட கனவுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்லிடக்கூடாது. சரியா? அப்போ அவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லணும். நீங்க நல்ல கனவு கண்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமானவங்ககிட்ட சொல்லுங்க. கெட்ட கனவு கண்டிருந்தீங்கன்னா இடது பக்கம் 3 தடவை தொப்பிட்டு அல்லாஹ் விடாது அதுல பாதுகாப்பு தேடிட்டு என்ன பண்ணுங்க, அது யார்கிட்டையும் சொல்லாம இருங்க. அந்த கனவு உங்களுக்கு எந்த கெடுதியும் செய்யாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை தான் நம்ம சொல்லணும். சரியா? அந்த அடிப்படையில கனவு விஷயத்துல நம்ம என்னவா இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இந்த அளவுக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா பின்னாடி நம்ம சொல்றோம், ரெக்கார்ட் இல்லாம இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான ஞானங்களையும் பெற்று அவனுடைய சொந்த அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு நமக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.